ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், பிஎஸ்சிஸ் ஆகட்டும், மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணா மினிமம் குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கீழே அவங்க வர முடியும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சென்டர் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதுல எவ்வளவு மார்க்ஸ் வந்து கேட்ல கேட்கறாங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தவிர செகண்டரி பேப்பர் எடுத்து எழுதுறதுன்னா என்னென்ன மாதிரி பேப்பர் எடுத்து எழுதலாம்? ஜஸ்ட் 4 months தான் இருக்கு கேட் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா வந்து எதை படிக்கிறது, எவ்வளவு மணி நேரம் படிச்சா பெட்டரா? படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாப்ஸ்க்குள்ள படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்டேட் லெவல் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கும் கேட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன இந்தியன் லெவல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜாப் வாங்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்காங்க. ஸோ அதுக்கு போறது பெஸ்ட்னு சொல்றீங்களா, இல்ல சிவில் இன்ஜினியரிங் கோர்ல ஏதாவது ஜாப் கிடைச்சிட்டு பேரலா கேட் ப்ரிப்பேர் பண்றீங்க? ஃபைனலா உங்களுக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஃபைனல் இன்புட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லி. கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க, ரெகுலரா. சார் குட் மார்னிங் சார். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க சார். என்னுடைய நேம் மணிகண்டன். நான் பிஇ வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில சிவில் இன்ஜினியரிங் முடிச்சேன். அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்போ ஐஐடி பாலக்காடுல இன்டெகிரேட்டட் சிவில் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கேட் ஸ்கோர் வச்சுதான் நீங்க உள்ள போயிருக்கீங்க இல்லையா? ஸோ எவ்வளவு தடவை கேட் எழுதினீங்க, எவ்வளவு தடவை குவாலிஃபை ஆயிருக்கீங்க? ஒரு தடவையா 2 தடவையா? சார் நான் கேட் வந்து 5 தடவை குவாலிஃபை ஆயிருக்கேன். ஓகே, ஸ்டடிங் பிஇ இட்செல்ஃப் ஆர்? இல்ல சார், அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்ட பிறகுதான் எனக்கு அதை பத்தி அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேட் எக்ஸாம் எழுதி ஓரளவு நல்ல மார்க் வாங்கி குவாலிஃபை ஆயிருக்கேன் சார். ஓகே, ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் மார்க் ஆர் ரேங்க் அப்படின்னா என்னுடைய ஹையஸ்ட் மார்க் வந்து 2016ல வந்து 55 மார்க் வந்து கேட் சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் எடுத்து அதில் வாங்கியிருக்கேன் சார். ஓகே, ஸோ நீங்க நிறைய ஐஐடிஸ் இருக்கு. ஸோ ஐஐடி பாலக்காடு ஏன் சூஸ் பண்ணீங்க, இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுல அட்வான்டேஜ் என்ன? சார் நான் ஐஐடி பாலக்காடு வந்து நான் தமிழ்நாடு ஆக்சுவலி எனக்கு நியரா இருக்கனால நான் வந்து ஐஐடி பாலக்காடு வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இன்டெகிரேட்டட் பிஹெச்டினா நான் எம்டெக் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணேன். இப்போ நான் பிஹெச்டி வந்து ஜியோ டெக்னிக்கல் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் இன்னொரு எம்டெக் முடிச்சுட்டு போனா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இயர்ஸும் சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்டெகிரேட்டட் பிஹெச்டினா எம்டெக் வித் பிஹெச்டி. ஸோ தே ஆர் ஆஃபரிங் எம்டெக் வித் பிஹெச்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மினிமம் 5 years. அதுக்குள்ள முடிச்சிடலாம். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியா? ஸோ இந்த மாதிரி கேட் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், பிஎஸ்சிஸ் ஆகட்டும், மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணா மினிமம் குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கீழே அவங்க வர முடியும்? சார் மேக்ஸ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற 4 மந்த்துக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் நல்லா படிச்சுட்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அதாவது சாயில் பிளஸ் ஃபவுண்டேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஹைவே இன்ஜினியரிங், இந்த 3 சப்ஜெக்ட் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நீங்க 40 மார்க்குக்கு மேலே வாங்கலாம், அதுல எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. ஸோ இந்த நீங்க சொன்ன டாபிக் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் மார்க்ஸ் கவர் ஆகும்னு சொல்றீங்க? ஒரு அரௌண்ட் 60 வரும். அதுல நம்ம நியரா வந்து ஒரு 40 மார்க் வாங்கிடலாம். ஸோ அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்னா எதை சொல்லலாம் சார்? ரொம்ப டஃபா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பார்ட் ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க அதுக்கு நிறைய டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சாலும் மார்க் ரொம்ப கம்மியா வரும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். ஆனா ஒரு 3 or 5 மார்க் அதுக்குள்ளதான் வரும். அதுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியா இருக்க சப்ஜெக்ட் நல்லா படிச்சு அதுல ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எந்த சப்ஜெக்ட் போனா பெட்டரா இருக்கும்னு பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து ஜியோ டெக்னிக்கல் படிக்கிறது நல்ல சார். ஏன்னா அதுல 15ல இருந்து 18 மார்க் கிட்ட அதுலயே வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல 9 to 12 மார்க் வந்துடும். அப்புறம் ஹைவே இன்ஜினியரிங்ல கூட வந்து 5 to 7 மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஈஸியா இருக்க சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா மினிமம் குவாலிஃபை ஆயிடலாம். கேட் ஸ்கோர் கம்பல்சரி கிடைச்சிடும். ஓகே,
ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்களா கேட்டை பொறுத்தளவுல, இல்ல தியரி இருக்குமா சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தளவுல? சார் நிறைய ப்ராப்ளம் என் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் சால்வ் பண்ணா நல்ல சார். ஏன்னா 2012 என்னன்னா எல்லாமே தியரியா கேட்டுட்டாங்க. இப்போ நீங்க நியூமரிக்கல் பிளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலால நீங்க வந்து 1 மார்க் ஈஸியா அடிக்கலாம். ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சென்டர் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இதுல எவ்வளவு மார்க்ஸ் வந்து கேட்ல கேட்கறாங்க ஆக்சுவலா? சார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஓப்பன் சேனல் ஃப்ளோல இருந்து கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 to 7 மார்க் கிட்ட வந்துடும் சார். ஸோ அதுக்கு நீங்க ஜியோடெக், என்விரான்மெண்டல், ஹைவே இன்ஜினியரிங் அதெல்லாம் படிச்சீங்கன்னா சப்ஜெக்ட் படிக்கவும் எளிமையா இருக்கும், ஈஸியா மார்க்கும் நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தவிர செகண்டரி பேப்பர் எடுத்து எழுதுறோம்னா என்னென்ன மாதிரி பேப்பர் எடுத்து எழுதலாம்? அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்காங்க சார். சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தா இந்த சைட்ல வந்து செகண்ட் கேட் பேப்பர் வந்து ஜியோமெட்ரிக்ஸ், தென் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ், தென் இந்த மாதிரி நிறைய பேப்பர் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கோ அதை எடுத்து எழுதலாம். 2 பேப்பர் எழுதலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 2 எழுதலாம். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிஎஸ்சி ஜாப்ஸ் போகலாமா இல்ல ஹையர் ஸ்டடிஸ் போறது பெட்டரா? சார் பிஎஸ்சி ஜாப் போறோம்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து 1000 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சில போகலாம். எல்லாருமே பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து மினிமம் ஆக்சுவலி கேட் எலிஜிபிள் ஆனாவே நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கம்பல்சரி எம்டெக் வந்து கிடைச்சிடும். இப்போ ஜஸ்ட் 4 months தான் இருக்கு கேட் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா வந்து எதை படிக்கிறது, எவ்வளவு மணி நேரம் படிச்சா பெட்டரா இருக்கும்? சார் ஆப்டிடியூடும் மேக்ஸும் ரெகுலரா படிக்கணும். ஏன் அப்படின்னா அதுல 30 மார்க்ஸ் இருக்கு. 30 மார்க்ஸ் இருக்கு. பிளஸ் காலையில ஒரு மேக்ஸ் ஆப்டிடியூட் படிச்சாங்கன்னா ஈவினிங் வந்து ஜியோ டெக்னிக்கல், என்விரான்மெண்டல், தென் ஹைவே இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே ரெகுலரா மாத்தி மாத்தி படிச்சுட்டு 4 மாசம் படிச்சா கம்பல்சரி ஒரு 40+ மார்க் வாங்க. எவ்வளவு மணி நேரம் படிச்சா பெட்டரா இருக்கும்? இனிஷியலா இப்பத்துல ஸ்டார்ட் பண்றவங்க மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 hours படிச்சது நல்லது சார். அதே மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்பதான் நம்ம எங்க லேக் ஆகுறோம், எங்கெல்லாம் தப்பு பண்றோம் அது வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரெகுலர் ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்கோர் வாங்குறதுக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், முக்கியமான பேராமீட்டர். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்? இப்போ படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயருக்கு வந்து நிறைய டைம் இருக்கு சார். ஏன்னா அவங்க தேர்ட் இயர்ல எக்ஸாம் எழுதலாம், தேர்ட் இயர்லயும் எழுதலாம், ஃபைனல் இயர்லயும் எழுதலாம். ஸோ அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கவர் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமா இருக்க சப்ஜெக்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் இப்போ நல்லா இன்டெப்தா படிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனலா 60+ மார்க் வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ கேட்ல வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்றாங்க, விர்ச்சுவல் கால்குலேட்டர். ஸோ அதனுடைய அது தவிர ஃபார்முலா புக்ஸ்னு ஏதாவது இருக்கா உங்க இதுல? சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு சார் கோட் புக் நிறைய இருக்கு. பட் ஆனா எக்ஸாம்ல வந்து அலோப்ட் இல்லை. ஆனா கேட் கால்குலேட்டர், ஸோ அந்த கேட் கால்குலேட்டர் நீங்க முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம கையில கால்குலேட்டர் வச்சு தட்டிடுவோம். பட் அங்க அந்த மாதிரி இல்லை, நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கும். ஸோ மவுஸ் வச்சு டைம் வந்து எடுத்துக்கும். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாப்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்டேட் லெவல் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கும் கேட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அது டிஎன்பிசி எல்லாம் ஓவரால் கவரேஜ், கேட் வந்து பர்டிகுலர் டாபிக் இன்டெப்த் கவரேஜ் சார். ஸோ நீங்க கேட்டை வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசிலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டான நாலேஜபிள். இது நாலேஜ் அதிகமா வேணும். டிஎன்பிசிக்கு அந்த மாதிரி இல்லை, ஓவரால் சிலபஸ் கவர் பண்ணாவே ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் கேட் வந்து இன்டெப்தா போகலாம். நீங்க கேட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ரா ஜெனரல் ஸ்டடீஸும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டிஎன்பிசி படிக்கணும், ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதெல்லாம் எழுதணும். இப்போ நீங்க 5 times நீங்க கேட் எழுதிருக்கீங்க, 5 times குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து ரிப்பீட்டட், அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் வராது சார். அதாவது அதே மாடல்ல வேணா கேட்பாங்க தவிர அதே கொஸ்டின் வராது. ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து நான் பார்த்தேன், பட் ஆனா அதே கொஸ்டின் வரலன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அதே மாடல்ல வேணா வரலாம் தவிர அதே கொஸ்டின் வராது. ஏன்னா கேட் ஒவ்வொரு டைமும் எடுக்கும் போது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ புதுசா தான் எடுப்பாங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டட் படிக்கணும். எக்ஸாம்பிள் சாயில் இன்ஜினியரிங்னா நீங்க சாயில் லேப்ல நல்லா கொஞ்சம் திறவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூலயமா வந்து நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின் வரும். ஸோ நீங்க ஈஸியா நல்ல மார்க் வாங்க சான்சஸ் இருக்கு.
ஸோ வெயிட்டேஜ் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த வெயிட்டேஜ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் ஆட் பண்ணிருக்காங்க சார். என்ன பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், தென் வந்து சிபிஎம், பெட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து டைனமிக்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எம்டெக் ஸ்ட்ரக்சர் படிக்க சொல்ல வந்து டைனமிக்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்க இப்பவே படிச்சுட்டாங்கன்னா எம்டெக் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்லி ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எவ்ரி இயர் ஃபைனல் இயர் முடிச்சவங்க எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ். அது போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட் ப்ரிப்பரேஷன் எப்படி ஹெல்ப் ஆகும்? ஐஇஎஸ்ல இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான் மோஸ்ட் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கம்பேர்ட் டு கேட்? ஸோ அதில் படிக்கிறவங்க கேட் படிச்சுட்டு அதுவும் எழுதலாமா எப்படி? சார் கண்டிப்பா எழுதலாம் சார். கேட் நீங்க ஒன்னு படிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இஎஸ்சி வந்து ஆல்மோஸ்ட் 70% கிட்ட கேட் தான், கேட் சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, மேத்தமெட்டிக்ஸ், தென் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், சயின்ஸ், டிராயிங்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அதையும் நீங்க அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஎஸ்சி பாத்தீங்கன்னா அதுவும் ஓவரால் கவரேஜ் 100% நீங்க ஓவரால் கவரேஜ் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். ஏன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதுல அதிகமா இருக்கும். பட் கேட் அந்த மாதிரி இல்ல, ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இன்டெப்தா போகணும், அது வந்து ஓவரால் கவரேஜ். ஸோ நீங்க இன்டெப்தா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கேட் படிச்சுட்டாவே இஎஸ்சியை வந்து ஈஸியா வந்து பிலிம்ஸ்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மீன்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ். ஆமா, அது வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, 12,400 rupees ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆல் ஓவர் ஆமா 1 இயருக்கு கொடுப்பாங்க சார். அடுத்த நீங்க செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு 35,000 per month வந்து கிரெடிட் பண்ணி ஃபார் எம்இஎம்டெக் ஆர் இன்டகிரேட்டட் பிஹெச்டினா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 12,400, செகண்ட் இயர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 35,000 till completion or maybe up to 3 years கொடுப்பாங்க up to 3 years. அதுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா அது மூலியமா உங்களுக்கு வந்து. ஸோ எம்இஎம்டெக்கு என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இருக்கு? ஸோ நேம் ஆஃப் தி நீங்க எம்இஎம்டெக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இன்டர் டிசிப்ளினரியும் போகலாம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து சிஎஸ்சி இசில வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சிவில் படிச்சுட்டு கேட் குவாலிஃபை ஆயிட்டு நீங்க இன்டர் டிசிப்ளின்ல கூட வந்து போகலாம். டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போகலாம். சிவில் ஸ்கோர் வச்சு அந்த மாதிரி சிவில் ஸ்கோர் வச்சு போகலாம். ஸோ அதனால சிவில் டேட்டா சயின்ஸ் எழுதணுங்கிற அவசியம் வச்சு நீங்க வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ நீங்க ஐஐடி பாலக்காடு போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஐஐடி விசிட் பண்ணீங்களா? ஸோ அதுல இருந்து இது எப்படி இந்த கேம்பஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது, அதுல பிளஸ் மைனஸ் என்ன இருக்கு? சார் நான் ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் வந்து போயிருக்கேன். அதை பார்க்கும்போது ஐஐடி பாலக்காடு வந்து ஒரு சின்ன கேம்பஸ், இப்போ வளர்ந்துட்டு வர கேம்பஸ் தான். ஓகே. ஸோ இப்போ இவங்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து இண்டஸ்ட்ரியலோட கனெக்ட்ல பண்ணியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து 48 per annum வந்து ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ வளர்ந்துட்டு வர இன்ஸ்டியூட் தான் சார். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன இந்தியன் லெவல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சார் ஜியோ டெக்னிக்கல் இருந்துச்சுன்னா பிசி புன்மியா எல்லாருக்கும் தெரியும். பிசி புன்மியா வந்து ஃபாலோ பண்ணலாம் சார். அதுக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சிடும் பின்னாடி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் அதுலேயே சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் இஎஸ்சி கொஸ்டின், கேட் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பிசி புன்மியா போறது நல்லது. ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ஆத்தர், அதுல இருக்கிற ப்ராப்ளம்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்கே கார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலயும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்க எல்லாம் அதுல முக்கியமான ஃபார்ம்லாம் எடுத்து பேப்பர்ல எழுதிட்டு அதுல இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஹைவே இன்ஜினியரிங் கண்ணா அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கு சார். சர்வேங்கும் பிசி புன்மையா உண்மையாலே படிக்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து ராமாமிர்தம்னு ஒரு புக் இருக்கு சார், ராமாமிர்தம். அதுக்கப்புறம் ஆர்சிசி வாங்கினா தேவதாஸ் மேனன், ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபசர், அவரும் வந்து நல்லா எழுதியிருக்காரு. ஸோ அந்த தேவதாஸ் மேனன் புக் படிச்சாவே உங்களுக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட், ஆர்சிசி இதெல்லாம் வந்து கவர் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது, ப்ராப்ளம் போட்டு பாக்குறது, ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் பண்ணா பெஸ்டா இருக்கும். ஆமா, நல்ல ஸ்கோர் வாங்கலாம் சார், 50+ மார்க் வாங்கலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு சில டைம் வந்து ஒரு வேகா நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா சார்? இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் சார் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியா நீங்க ரெகுலரா படிச்சுட்டு வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் வாங்கிடலாம். நம்ம வந்து கேப் விட்டிங்கன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் இன்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் வந்து ஏதோ ஒரு ஜாப் வாங்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்காங்க. ஸோ அதுக்கு போறது பெஸ்ட்டுன்னு
பெஸ்ட்னு சொல்றீங்களா, இல்ல சிவில் இன்ஜினியரிங் கோர்ல ஏதாவது ஜாப் கிடைச்சிட்டு பேரலா கேட் ப்ரிப்பேர் சார் பண்றது? நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணாவே பிளேஸ்மெண்ட் ஈஸி ஆயிடும் சார். பிளேஸ்மெண்ட் நீங்க அதுல வந்து இப்போ கேட்டுக்கு நீங்க ஏதாவது அதுல என்ன பிளேஸ்மெண்ட்ல வந்து கோர் சப்ஜெக்ட் தான் வந்து இன்டர்வியூல கேட்க போறாங்க. நீங்க கேட்ல வந்து சில கோர் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா நீங்க ஆப்டிடியூட் வரும், ஆப்டிடியூட் இதுலயே கவர் பண்ணிடுவீங்க, கேட்லயே கவர் பண்ணிடுவீங்க, ஆப்டிடியூட் மேக்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி ஆயிடும். அதாவது ஒண்ணு படிச்சிட்டீங்கன்னா என் நம்பர் ஆஃப் வே இருக்கு, அதுல நீங்க ஈஸியா எந்த வேக்கு வேணாலும் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஸ்டேட் லெவலில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேட் எழுதணும்னு சொல்றீங்க. தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டேஜ்ல வந்து கேட் எழுதணும்னு சொல்றீங்க. டில் அச்சீவ் பண்ண கோல் அச்சீவ் பண்ண வரைக்கும் வந்து ஒரு 5 attempts 6 attempts 7 attempts அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்ததுன்னா அவங்களுடைய growth நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை, நீங்க எப்போ வேணாலும் எழுதலாம். நீங்க வந்து கேட் எக்ஸாம் எழுத உங்களுக்கு கரண்ட்லயே இருப்பீங்க. அதாவது கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ, என்ன சிலபஸ் மாதிரி அந்த இதுலயே இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் டிஎன்பிசிக்கும் கேட்டுக்கும் வந்து 70 to 80% சேம் சிலபஸ் தான். பட் இது இன்டெப்த், இது ஓவரால் கவரேஜ். இதை நீங்க இன்டெப்தா கவர் பண்ணீங்கன்னா டிஎன்பிசி ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ அதாவது வந்து என்ன சொல்றீங்கன்னா, அதாவது கேட் அளவுக்கு நம்ம டஃபா இருக்குது பேப்பர், கேட் ரொம்ப டஃபா இருக்கு, டெப்தா படிக்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணாலே டெப்த் அளவுக்கு படிச்சோம்னா ஃபியூ சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் போகலாம் அப்படிங்கிற சொல்றீங்க. ஓகே, ஸோ ஃபைனலா உங்களுக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஃபைனல் இன்புட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு. கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க. ரெகுலரா வந்து ரிவிஷன் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல வந்து நிறைய மார்க் இருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்டா பண்ணுங்க. 4 monthsல ஈஸியா 40 மார்க் மேல வாங்கிடலாம். இதுதான் சார் என்னுடைய. ஸோ 4 months இருந்தாலும் டெஃபினட்டா நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அச்சீவ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி and how many hours you are going to spend in daily basis, that is very important. Okay, thank you sir. For students who are preparing for this exams, I wish you all the best, you people also. So confident consistent ah panningina ungalku growth nalla irukum. Thank you, all the best. Thank you.